நீங்க உங்க ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஜெரோதா அக்கௌண்ட்ல ஈஸியா மாத்தலாம். அது உங்க ஆதார் கூட லிங்க்ல இருந்தா. போத் வெப்சைட் அண்ட் ஆப்ல எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றேன். கைட் ஆப்ல அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கைட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல யூசர் ஐடி டேப் பண்ணுங்க. தென் ப்ரொஃபைல்ல மேனேஜ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்க. அதுல எடிட் ஐகான் டேப் பண்ணிட்டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்டேட்ல டிக் ஆப்ஷன் கொடுத்து கண்டினியூ டேப் பண்ணுங்க. தென் நியூ மொபைல் நம்பர் இல்ல இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. என்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்ல இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இன் பர்சன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும். தென் ஐபிவி சேவ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. சைன் நவ் ஆப்ஷன் வரும். அதுல செக் பாக்ஸ் டேப் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி டேப் பண்ணிட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்க. அப்புறம் வெரிஃபை அண்ட் சைன் இன் கொடுத்துருங்க. இதே நீங்க கைட் வெப்சைட்ல அப்டேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா kite.zerodha.com இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் யூசர் ஐடி மேல கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் மேனேஜ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி என்டர் பண்ண செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிருங்க. தென் நியூ இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அகைன் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்க என்டர் பண்ண நியூ மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஓடிபியை என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐபிவி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சேவ் ஐபிவி அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. சைன் நவ் ஆப்ஷன் வரும். செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் சைன் இன் பண்ணிருங்க. இதை பண்ணீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல உங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ஜெரோதா அக்கௌண்ட்ல அப்டேட் ஆகிடும். இதுல இம்பார்ட்டண்டா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா ஆன்லைன் மாடிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்லி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு தான் அவைலபிள், நான் இண்டிவிஜுவல் ஹோல்டருக்கு இல்ல. அண்ட் உங்க மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆகலைன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் ஆஃப்லைன்ல தான் அப்டேட் பண்ண முடியும். அது எப்படின்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க.